பேர் தனசேகரன். ஒரு வருஷமாக வந்தேன். பொடி இட்லி சூப்பர். மீல்ஸ் அது வேறு இது வேறு. இங்கே ரேட்டு நார்மல் ரேட்டு, ரீசனபிள் அண்ட் குவாலிட்டி ஹோம்லியாக இருக்குது. ஒரே வார்த்தை. இது எதுவும் சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு எவ்ரிதிங் இஸ் கரெக்ட். நோ ப்ராப்ளம். சாட்டிஸ்ஃபைடு லைக் ஹோம். ஓகே பட் ஹோம் ரேட் ஐ ஹேவ் டு பே. ஓகே 10க்கு எவ்வளோ ரேட்டிங் போடலாம்? 11 போடலாம். நான் 10 தான் போட முடியும். ஓகே தேங்க்யூ சார். வேறு எனிதிங் என்னப்பா? சாய் புவனேஷ் கண்ணா. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் இயர் படிக்கிறேன். சூப்பர். சொல்லுங்கள், நம்ம கெஃபேக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? ஒரு 2-3 மந்த்ஸாக வந்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ஐட்டம் என்ன சொல்லுவீங்க? எல்லாமே நல்லா தான் இருக்கும். குறிப்பாக ஏதாச்சும் ஒன்றுனா? இப்போ ரீசெண்டாக மஷ்ரூம் தோசை ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் எல்லாம் எப்படி? உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். இல்லை கேமராக்காக சும்மா சொல்கிறேன். இல்லை நான் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் போடலாம்? 10 தான். 10. ரேட்லாம் வந்து ரொம்ப மலிவாக இருக்கா? ஓகே தான். ஓகே சாட்டிஸ்ஃபைங்களா? தேங்க்யூ. ஜெகன். சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே இந்த பக்கத்தில் ரெட் பிளேயர் போயிட்டு. சொல்லுங்கள், நம்ம கெஃபேக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? கெஃபேக்கு ஒரு 4 இயர்ஸ் மேலே வந்துட்டுருக்கேன். 2 இயர்ஸ். இங்கே வந்து நம்ம பல்லாவரம் பம்மலில் வந்து நிறைய வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கான காரணம் ஹோம்லி ஃபுட்டு. இங்கே வந்து உங்களுக்கு என்ன டிஃபன் ரொம்ப பிடிக்கும்? மோஸ்ட்லி சப்பாத்தி அண்ட் தோசை வாங்குவேன். எஸ்பெஷலி வெரைட்டி தோசைலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எஸ்பெஷலி பூண்டு தோசைன்னு ஒன்று இருக்குது. பூண்டு தோசையெல்லாம் நல்லா இருக்கும். ரேட்லாம் எப்படி? நல்லா மலிவாக இருக்குமா? ஆமாம். அண்ட் சாப்பிடும்போது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்களா? 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு 9. தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் வல்சன் ப்ரோ. அண்ட் சொல்லுங்கள், இங்கே நம்ம பலவரமில் வந்து இங்கே கணேஷ் கெஃபேக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? ஸ்டார்ட் பண்ணலேருந்து வரேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஓகே. நீங்கள் பலவரமில் நிறைய வெஜ் கெஃபே இருக்குது, வெஜ் ஹோட்டல்ஸ்லாம். குறிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டலுக்கான வரதுக்கான காரணம்? டேஸ்ட் தான் ப்ரோ. டேஸ்ட் அப்படி என்ன டிஃபன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? இங்கே மசாலா தோசை நல்லாயிருக்கும். அதுக்கு பொடி தோசை. இவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷு பூண்டு தோசைன்னு சொல்லி ஒரு தோசை கொடுக்குறாங்க. அது நல்லாவே இருக்கும். அண்ட் ரேட் எல்லாம் எப்படி ப்ரோ? ரேட்லாம் நார்மல் ரேட் தான் ப்ரோ. எல்லாமே நார்மல். 10க்கு எவ்வளோ மார்க் போடலாம்? 10க்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே வீட்டு சாப்பாடு தான். அவங்க ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்தே நான் வந்துட்டுருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஸ்ரீ ஹரிஹரன். சொல்லுங்கள், இங்கே வந்து நம்ம பம்மல் பலவரம்ல வந்து ஸ்ரீ கணேஷ் கெஃபே எப்போ ஆரம்பிச்சிங்க? இது May 4, 2024 ஆரம்பித்தோம். ஓகே. அண்ட் நம்ம ஸ்ரீ கணேஷ் கெஃபேயோட டைமிங்கில் எப்போ வந்து? டைமிங் வந்து மார்னிங் 7 to மார்னிங் 10:30 வரைக்கும் இருக்கும். அப்படியே லஞ்ச் வந்து 11:30க்கு ஆரம்பிச்சிடும். 11:30 to 2:30. ஈவினிங் வந்து 6:30 to நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து மார்னிங் டிஃபன் வந்து இட்லி, பொங்கல், பூரி, ஆப்பம், தோசை. ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இருக்கும், வேறு தோசை இருக்கும். லஞ்ச் வந்து ஃபுல் மீல்ஸ் ஒன்று. ஈவினிங் டிஃபன் வந்து இட்லி, சப்பாத்தி, கிச்சடி, தோசை, பரோட்டா, வீட் பரோட்டா, சோளா பூரி, தோசை, அடை தோசை, ரவா தோசை எல்லாமே இருக்கும். ஃபீட்பேக் ஹோம்லி ஃபுட்டாக இருக்குது, பியூர் வெஜிடேரியன் இருக்குது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். ஜொமேட்டோவில் இருக்குது சார். எடுத்துருக்கோம். மினிமம் ஆர்டரு ஒரு 50 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ஐட்டம் ட்ரை பண்ணுங்கன்னா பூண்டு தோசை நான் சொல்லுவேன். அப்புறம் மஷ்ரூம் தோசை, அப்புறம் அடை தோசை இருக்கும். ஒரு 5 minutes 2 minutes செஞ்சிடலாம். ஓகே. காலியாக இருந்தால் 2 minutes, ஆல்மோஸ்ட் 5 minutesல கொடுத்துடலாம். அது உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு யாரும் வேண்டாம். தேங்க்யூ. தேங்க்யூ. கண்டிப்பாக. பல்லாவரம் டு பம்மல் இருக்குல்ல, ஸோ அந்த ரோட்டில் வந்து ஸ்ரீ கணேஷ் கெஃபேன்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு பியூர் வெஜிடேரியன் அவுட்லெட் தான் வந்திருக்கேன். அண்ட் எனக்கு வந்து இன்றைக்கி நைட் டிஃபன் வந்து இவங்களுடைய 3 பெஸ்ட் செல்லிங் இது கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு தோசை இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மசாலா தோசை. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அடைய நவியல். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட முடியாது, ஸ்டாண்டிங் அண்ட் டைனிங் தான். அண்ட் ஆஸ் யூஷுவல் என் ப்ரோ கேமரா க்ளோஸில் எடுத்துகிட்டு வர்றாரு. கேமரா எடுத்துகிட்டு வரேன் க்ளோஸில். இந்த பூண்டு தோசை காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த பூண்டு பேஸ்டெல்லாம் வந்து உள்ளே நல்லா இது பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே மூவ் பண்ண. இது வந்து மஷ்ரூம் மசாலா தோசை.
தெரியுதுங்களா? உள்ள அந்த ஃபுல்லாக காளான்லாம் போட்டிருக்காங்க. நல்லா பெரிய காளான் தான் போட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து அடை அண்ட் அவியல் இதை மூணுத்தையும் அட் அ டைமில் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எண்டில் சொல்கிறேன். பூண்டு தோசை இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. அதாச்சும் இவங்க பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியாக இருக்குது. ஸ்பைசினா டாலரபிள் ஸ்பைசி, ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் சாப்பிடும்போது நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற ஹோம்லி மேட் சாம்பார் அண்ட் சட்னி கூட சாப்பிடும்போது அந்த விறுவிறு தன்மை வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ரெண்டாவது சாப்பிட்ட மஷ்ரூம் மசாலா தோசை சான்ஸே இல்லைங்க. உள்ளே வந்து காளான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி வச்சுருக்காங்க. நார்மல் மசாலா தோசை சாப்பிட்றவங்க வந்து இந்த மஷ்ரூம் மசாலா தோசை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மசாலா தோசையை தூக்கி போட்டு இதுக்கு ஃபேனாக மாறிடுவீங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அடை வித் அவியல் ட்ரை பண்ணேன். ஃபண்டாஸ்டிக் காம்பினேஷனுங்க. பட் நீங்கள் எதோ ஆர்டர் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு 5 to 10 minutes ஒரு வீட்டில் வந்து நல்ல ஒரு ருசியாக சாப்பிட்ற ஹோம்லி ஒரு வெஜிடேரியன் ஃபுட் நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பல்லாவரம் பம்மலில் இருக்கிற ஸ்ரீ கணேஷ் கெஃபே வந்து கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுவேன். அதாச்சும் ஸ்ரீ கணேஷ் கெஃபே வந்து யாருக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஊரை விட்டு வந்தவங்களுக்கு எங்கேயாவது வயிறு கெடாமல் நல்ல டிஃபன் ஐட்டம் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் கரெக்டான ஸ்பாட்டு. நீங்கள் பல்லவரமில் இருந்தீங்கன்னா எங்கடா இந்த பையன் வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஹாட்லைன் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். இவங்களுடைய அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இங்கே நீங்கள் காலையில் வந்தாலும் சரி, மதியானம் வந்தாலும் சரி, இல்லை ராத்திரி வந்தாலும் சரி, மெனுவில் உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் வீடியோவில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல நம்புகிறேன். அண்ட் பின்னாடி யார்? அண்ணன் சதீஷ் தான் இருக்கான். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன். டேக் கேர்.